அரசு பள்ளி மாணவன்தான். அரசு பள்ளியில் படிப்பவர்கள் சாதனை படைக்கிறார்கள் என்பதற்கு நானே எடுத்துக்காட்டு. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனசந்திரன் மாணவர்கள் மத்தியில் உற்சாக உரை. திருவாரூர் மாவட்டம் மணக்கல் ஐயம்பேட்டையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஐம்பெரும் விழா நடைபெற்றது. பள்ளி தொடங்கி 112ஆம் ஆண்டு நிறைவு விழா, கல்வி சீர்கொடுக்கும் விழா, விளையாட்டு விழா, மாணவர் சேர்க்கை விழா, பள்ளி ஆண்டு விழா ஆகிய ஐம்பெரும் விழா பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்றது. இதில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனசந்திரன் மற்றும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் மாவட்ட ஆட்சியர் மோகனசந்திரன் மாணவர்கள் மத்தியில் பேசினார். நான் அரசு பள்ளி மாணவன் என்று கூறுவதை இங்கே வந்து பெருமை அடைகிறேன். நான் இதேபோல் ஒரு ஊராட்சி ஒன்றிய அரசு பள்ளியில் தான் நான் வந்து என்னுடைய 5ஆம் வகுப்பு வரை படித்தேன். அடுத்து 10th வரைக்கும் வந்து அரசு உயர்நிலைப் பள்ளியில் தான் நான் படித்தேன். நம்முடைய மாணவர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து என்னை போல எதிர்காலத்தில் பெற்றோர்கள்லாம் வந்து நம்ம குழந்தை வந்து அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெருமிதம் கொள்ளலாம். அரசு பள்ளி மாணவர்கள் வந்து பல்வேறு சாதனைகளை வந்து படைக்கிறாங்க. அந்த வகையில் வந்து நானே ஒரு எடுத்துக்காட்டு. நம்முடைய குழந்தைகள் வந்து வருங்காலத்தில் வந்து நல்ல கல்வி பயின்று மாவட்ட ஆட்சியராக, பெரும் இன்ஜினியராக, டாக்டராக, தொழில் முனைவராக வந்து உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய ஊருக்கும் அனைவருக்கும் பெருமை சேர்ப்பார்கள் என்பதிலே எந்தவித சந்தேகம் கொள்ள வேண்டாம். அதே போல உங்களுக்கு அருகில் உள்ள பெற்றோர்களிடம் சொல்லி நம்முடைய பள்ளியில வந்து இன்னும் சேர்க்கை, மாணவர்கள் சேர்க்கை அதிகப்படுத்த வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி டான்ஸு, வேற விளையாட்டு போட்டிகள் எல்லாத்துக்குமே வந்து அரசு கவனம் செலுத்தி அதை ஆசிரியர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்து மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க சொல்கிறாங்க. அந்த வகையில் வந்து நம்முடைய மாணவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் நன்றாக படித்து இனி வரும் காலங்களில் வந்து பெரிய பதவிகளுக்கும் உங்களுக்கு பேரும் புகழும் ஏற்படுத்தி தருவார்கள் என்று இந்த நேரத்தில் அவர் அனைவரையும் வாழ்த்தியும் உங்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.